ஏண்டா மதன், பள்ளிக்கூடத்துக்கு போகாம இன்னைக்கு ஊர் சுத்த கிளம்பிட்டியா? நானா போக மாட்டேன்னு சொல்றேன். 1500 ஸ்கூல் ஃபீஸ் கட்டு, நாளைக்கே போறேன். என்னது 1500 ரூபாயா? அம்புட்டு பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? ஏண்டா எவன் பைக்கோ எடுத்துட்டு வந்து ஊர் சுத்துற, அதுக்கு 50 100 செலவு பண்ற, அதை சேர்த்து வச்சு ஃபீஸ் கட்டலாம்ல? ஏண்டா வெட்டி பந்தா உனக்கு? நீ நல்லா படிச்சா உன் தலையெழுத்து மாறும் தானே 4 இடத்துல 10 பாத்திரம் தேய்ச்சி உன்னை படிக்க வைக்கிற. நீ நல்லா படிச்சு பாஸ் மார்க் வாங்குற வழிய பாருப்பா, உன் தலையெழுத்து மாறும். அதெல்லாம் எனக்கு தெரியும். பாஸ் ஃபெயில பத்தி நீ என்கிட்ட பேசாத. முதல்ல பணத்தை கொடுக்குற வழிய பாரு. ஆம்பளை பிள்ளைக்கு அட்வைஸ் பண்றது குடும்பத்துக்கு ஆகாது. இடத்த காலி பண்ணு பாப்போ. 50 100 இருந்தா உங்க அப்பா புடுங்கிட்டு போயிடுறான். நீ பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு 1000 500 புடுங்குற. என் தலையெழுத்து என்னைக்குதான் மாறுமோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். எப்படியாவது போய் தொலை. என்னடா மச்சான், ஒரு வாரமா ஸ்கூலுக்கே வரல? அதுவாடா, நம்ம எச்எம் இருக்காரு, எப்ப பார்த்தாலும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுன்னு டார்ச்சர் பண்றாரா. அதான் மச்சான் வரல. உனக்கு பணம் கட்டியாச்சுடா மச்சி. யாரா கட்டினது? டேய், உனக்காக சூர்யா தானே அவங்க அப்பா கிட்ட பணம் வாங்கி கட்டினா. ஆமா, பவித்ரா எங்க 2 நாளா காணோம்? ஏண்டி உங்ககிட்ட ஏதோ சொல்லிட்டு போனாளா? நிஷா, இவங்கெல்லாம் யாரு? உன் கூட படிக்கிற பிள்ளைங்களா? ஆமா மச்சான், இவ சரண்யா, இவ காயத்ரி, இவ மாலினி. அவங்கெல்லாம் இவ மதன், இவ அன்பு, அவ அனில். என்னடி இவரு விருமாண்டி மாதிரி இருக்காரு? விருமாண்டில தாயே, விசாவை கட்டிக்கு போற மொரமாமா. விசாவுக்கு பரிச்சை முடிஞ்ச கையோட 2 பேத்துக்கும் கல்யாணம். 4 கூட குடிச்சாச்சு. எல்லாத்துக்கும் பத்திரிக்கை அனுப்புறோம். 10 நாளைக்கு முன்னாடியே வந்துருங்க. எல்லாரும் அவசியம் வந்துடணும், சரியா? கண்டிப்பா வந்துடணும். நீ அடங்கவே மாட்டியா மச்சான்? மாப்ள, நீ தங்கச்சியை கூட்டி வீட்டுக்கு போ, நான் தனியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துறேன். சரி, இந்தா. விசா, வா விசா போலாம். வா விசா. அட வாமா. வா. ஒரு பொண்ணு பின்னாடி உட்கார்ந்தா நல்லா ஜாலியா இருக்கும். வல்லவன் செட்டிநாடு ஏசி உணவகம். ஒரு படி படிச்ச வேண்டியதான். எங்க உட்கார? நல்லா பசி. இந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லாத்தையும் ஒரு வெட்டி வெட்ட வேண்டியதான். ஊருக்கே போடுற ஏரிசியா இந்த ஒரு ரூம்குள்ள போட்டுருக்கான். சார், என்ன சார் சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு? பிரியாணி சாப்பாடு. பிரியாணி உண்டுவா? சிக்கன், மட்டன், வான்கோழி பிரியாணி. எது சார் வேணும்? வான்கோழி பிரியாணியா? ஆமா சார், இந்த ஹோட்டல்லையே இதான் சார் ஸ்பெஷல். அப்ப அதே கொண்டு வா போ. ஓகே சார். சீக்கிரம் கொண்டு வா, பசி கிள்ளுது. என்னது, அந்த ஹோட்டல்ல எதுவுமே கேட்காம டக்கு டக்குன்னு கொண்டு வச்சாங்க. இந்த ஹோட்டல்ல கேட்டு கேட்டு வச்சாங்களே. ஒருவேளை உள்ள இருக்கிற காடை பார்க்கலையோ? பார்த்துக்கணுமே. வேற என்ன சார் வேணும்? சாப்பிட்டு சொல்றேன். ஆமா, இவரு நடந்து போக மாட்டாரா? வரும்போது நடந்தா சார் வந்தாரு. சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்கலனா உருப்படியா நடந்து போக விடுவோமா? கால் 2ஐயும் அடிச்சு நொறுக்கி அனுப்பி விட்டுருக்கோம். காசு இல்லாம சாப்பிட்டானா? ஆமா. தவஞ்சாரி பைய. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் 2 இழுப்பு இழுத்து போனேன். நாங்க போதும் போதுங்கிற அளவு கொடுத்துட்டோம். நீங்க நல்லா காலை கடிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்ன ருசி, என்ன ருசி! இதெல்லாம் என் மாப்பிளைக்கு சாப்பிட கொடுத்து வைக்கல. என்ன இருந்தாலும் ஏன் முகராசி அவனுக்கு வருமா? சார், வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? போதும் போதும். இது என்ன? பில்லுங்க. இல்ல. ஆமா. எதுக்கு? நீங்க சாப்பிட்டதுக்கு பில்லு. பணம். பணமா? ஆமா. என்கிட்ட பணம் எல்லாம் இல்ல. கிரெடிட் கார்டு வேணா இருக்கு. கொடுங்க. என்னையா பணம் இல்ல? இதான் சார் கொடுத்தாரு. என்னையா இன்னைக்கு வர்றவெல்லாம் சாவுகிறாக்கியா இருக்கான்? சாப்பிட்டு எல்லாம் தொட்டு கொடுக்காம போறான். இப்பதான் ஒருத்தனை அடிச்சு விரட்டி விட்டுருக்கோம். சரி, போய் அவனை கூட்டு வா. சார், உங்களை முதலாளி கூப்பிடுறாரு. தெரியல சார், வாங்க. போ, வரேன். இதுக்கு இந்த மாதிரி சின்ன ஹோட்டலுக்கு வரக்கூடாது சார். இவர் தானா? ஐயாவை ஸ்பெஷல் ரூம் கூட்டிட்டு போப்பா. ஓகே சார். சாப்பிட்டு செரிக்கிறதுக்கு நாங்க ஒரு நல்ல ஸ்பெஷல் சூப் கொடுப்போம். அதை போய் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க.
இந்த வர்றேன். இந்த ஹோட்டல்ல எல்லாம் விதவிதமா கவனிக்கிறாங்கயா. ஆ, டோன்ட் டச் மீ. வாங்க ஒழுக்க சார். தலையா இன்னைக்கு உன் எலும்ப ஒடிச்சு சூப்பு வச்சு போடுறவா. அத்தை ஊருக்கு கிளம்புறேன் அத்தை. மச்சான் வந்தா நேரா பஸ் ஸ்டாண்ட் வர சொல்லுங்க. சரிப்பா. பட்டுமா விசா? அப்புறம் ஆ. நான் சொன்ன விஷயத்துல அண்ணன்கிட்ட சொல்லிடு. ஆ. வர சித்திரை மாசம் ஒரு நல்ல நாளை பார்த்து நிச்சயம் வச்சுக்கலாம்னு சொல்லிடு. சரிங்க என்ன? அத்தை நீங்க வரும்போது அந்த பக்கத்து வீட்டு மாமியா மறக்காம கூட்டுவாங்க அத்தை. சரி ஆ. சரி. என்னங்க இது ஊர் கிளம்பிட்டீங்களா? மோளக்காரனே மாமி எல்லாம் கல்யாணத்துக்கு வராங்க. நீங்க 2 நாளைக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு வரீங்க. உங்க கல்யாணத்துல கிடா வெட்டீங்களா? அது இல்லாமலா? அப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துடுறேன். ஆ, போயிட்டு வரேன் அத்தை. குட்டி போயிட்டு வரட்டுமா? பாத்துக்கோப்பா. சரிங்க அத்தை. காலை ஒழிச்சு போட்டாங்க. அப்பா. அத்தை உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. என்னன்னு கேளுங்க. மாப்பிள நான் தான் மாப்பிள முத்துக்கால. மச்சான் என்ன மச்சான் வேலை இது? எல்லாம் காடு மாப்பிள காடு. எது காடா? ஆமா மாப்பிள. ஆ. இந்த காடுல காசு இல்லையா? என்ன என்ன அடிச்சு அள்ளி போட்டாங்க மாப்பிள. காசை வங்கி தரும்னு சொன்ன? வங்கி எங்க குடுச்சு வங்கி இப்படி மூஞ்சி வீஞ்சி போற மாதிரி வாங்கி தான் குடுச்சு. நீ அத்தை வீட்ல இருந்து நல்லா உடம்பு தெரிஞ்சு வா. நான் ஊருக்கு போறேன். மாப்பிள மலை ஏறி போனாலும் மாமா மச்சான் உறவு வேணும்னு சொல்லுவாங்க. ஆமா. இப்ப கை தாங்களா ஊருக்கு கூட்டிப்போம் மாப்பிள. நம்ம அம்பலத்தடி கல்யாணம் வைக்கிறத கட்டு போட்டு என்ன காப்பாத்திக்கிறேன் மாப்பிள. சரி வா மச்சான். ஏய், வா. இதுக்கு அவங்களே பராயிரம் எப்படி வா, வா, வா. உன்னை விட்டுட்டு போய் சாப்பிட்டதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசா இது. மெதுவா, மெதுவா, பாத்து ஏறு. தூக்கி விடு மாப்பிள. ஏய், அட போடா. எங்கப்பா வண்டிய? சீக்கிரம் வாப்பா. சூர்யா வா, உனக்கு ஒண்ணு காட்டுறேன். யாரும் இல்லாத இடத்துக்கு கூட்டு வந்து ஏதோ காட்டுறேன்ற. நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டேனே. வேண்டாம், அப்புறம் நான் கோவக்காரி ஆயிடுவேன். சும்மா தமாஷுக்கு சொன்னேன். ஏய் அங்க பாரு. வா சூப்பர் தேன் கூடு. ஆனா என்ன பண்றது, ரொம்ப உயரத்துல இருக்கே, எனக்கு ஏறி பழக்கம் இல்ல. உனக்கு எதுலயும் ஏறி பழக்கம் இல்லைன்னு உன்னை பார்த்தாலே தெரியுதே. எதையும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவியா? பின்ன மதுரைக்காரியா கொக்கா? இப்ப என்ன பண்றது விசா? நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். மரம் ஏறாமலே தேன் எடுக்கிறது எனக்கு தெரியும். இத பார், நூலு. என்ன விசா என்னென்னமோ காட்டுற? நீ ஒன்னும் அவசரப்பட வேண்டாம். நான் இந்த ஹேர் பின்ல நூலு சுத்தி அந்த தேன் கூட்ல ஓங்கி அடிச்சா நூல் வழியா தேன் வரும். அப்புறம் நம்ம குடிச்சு குடிக்க வேண்டியதுதான். ஓ அப்படி ஒண்ணு இருக்கா? நீ குடி. ஐயோ உடம்பெல்லாம் கொட்டிடுச்சே. ஏய் எவண்டி அவ? என்னம்மா சொல்ற? நடந்து தாண்டி கேக்குறேன். அன்னைக்கு உன் மாமா வண்டியில ஏற மாட்டேன்னு சொன்னியே, இன்னைக்கு எவன் கூட தோல் மேல கை போட்டு ஜோடியா போறேன். யாரடி அவ? யாருன்னு கேக்குறல்ல? எவண்டி அவ? பொண்ணு விளக்கு மாத்தல் அடிச்சு கொண்டா என்ன பாவி நாயே. என்ன காரியம் பண்ணிட்டு இவ்வளவு தைரியம் என்ன காரியம் பண்ணிட்டு விழுக்கிற பாருங்கம்மா. கண்ணனை வெட்டி போடுங்க நாயே. ஐயோ நான் எங்க அண்ணனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நல்ல சம்சாரி வீட்டுக்கு போறதுக்கு முன்னால எப்படி அவசாரியா வந்து நிக்கிறாளே. என் தலையில கல்ல தூக்கி போட்டாலே பாவி. நான் கூப்பிடுறதையும் என்ன கைவிட்டுடுச்சு. நான் என்ன பண்ணுவேன் மாமி? ஒண்ணும் இல்ல விசாமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் என்னன்னு விசாரிக்கிறேன். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என் வயிறு எரியுதே. என் ஈரக்கொலையில ஈத்த காய்ச்சி ஊத்திட்டாலே ஓடுக்காளி முண்டை பாவி. சரி விசாமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் என்னன்னு இவகிட்ட விசாரிக்கிறேன். மாவட கட்ட தெரியாத பச்சை புள்ள நினைச்சிட்டு இருந்தேன். பாவி மகன் இப்படி ஆம்பளைக்கு அவுத்து போட ஆசைப்பட்டா பாரு. ஐயோ அடங்கப்படாது எடுப்பட்ட சிரிக்கி. நான் என்ன பண்ணுவேன் மாமி? நான் என்ன பண்ணுவேன்?
அழாதீங்க நான் என்ன கேக்குறேன். இங்க வாங்க, உள்ள வாங்க.